ஒரு திருடத் தெரியாத திருடர்கள் பேங்க போய் கொள்ளையடிச்சா எப்படி இருக்கும்? அதான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. பேங்க் ஆஃப் பாக்கியலட்சுமி அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இந்த ஒரு படம் ஒரு கன்னட படம். அமேசான் பிரைம்ல இருக்கு. முக்கியமா தமிழ் டப்பிங்கோட இருக்கு. இந்த ஒரு படத்தோட கதைய பார்க்கும்போது, நம்ம தீக்ஷித் செட்டி இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோவா இருக்காப்புல. அவரோட சேர்ந்து ஒரு கூட்டாளி மொத்தம் அவர் 5 பேரு சேர்ந்து சின்ன சின்ன கொள்ளையெல்லாம் ஒரு படத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூட்டாளி ஒரு பார்த்து சொல்றாங்க, நம்ம எத்தனை நாளைக்கு தான் இந்த சின்ன சின்ன பொருள்லாம் கொள்ளையடிக்கிறது? கொஞ்சம் பெரிய ஒரு அமௌண்ட்ட நம்ம கொள்ளையடிப்போம் அப்படின்னு சொல்லிப்புட்டு, ஒரு பேங்க் ஒண்ணு இருக்கு. அந்த பேங்க்ல போய் கொள்ளையடிக்க நம்ம நம்ம ஹீரோ ஒரு படத்துல வந்து எல்லாருமே ஒரு படத்துல வேற லெவல்ல பிளான போட்டு போறாங்க. ஆனா அந்த பிளான் என்னன்னா, ஒரு பிளானும் போடாம கொள்ளாம சும்மா மேலோட்டமா உள்ள போய் எல்லாரையும் ஹைஜாக் பண்ணிட்டு, எப்படி சொல்றது? சும்மா எல்லாருக்கும் நம்ம ஒரு டம்மி துப்பாக்கி வச்சு ஒரு படத்துல வந்து நம்ம கொள்ளையடிச்சு ஈஸியா வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல, பண நகைலாம் நெறைய இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ரொம்ப சந்தோஷமா போறாங்க. ஆனா சந்தோஷமா போற நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே பார்த்தா அந்த பேங்க்ல வந்து நகையும் இருக்காது, பணமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அத பார்த்தா நம்ம ஹீரோவ பார்த்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஷாக்காயிராப்புல. ஆனா அதுக்கு பேக்கிரவுண்டா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட போலீஸார் ஒரு பார்த்து வந்து குமிஞ்சுறாங்க. ஹீரோ ஒரு படத்துல வந்து வெளில ஒரு பார்த்து தப்பிச்சு போயிரும் அப்படின்னு ஒரு நினைக்கிற நேரத்துல அந்த அந்த பேங்கோட ஷட்டர் வந்து ஒரு பக்கத்துல வந்து லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் ஹீரோனால ஒரு பக்கத்துல வெளியிலயும் போக முடியாது. வெளியில போனா நம்ம போலீஸார் ஒரு பார்த்து வந்து துப்பாக்கியால ஒரு பக்கத்துல சுட்டுருவாங்க. ஆனா அந்த பேங்க் மேல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அரசியல்வாதி ஒரு பக்கத்துல வந்து அந்த பேங்க்ல இருந்து அந்த கொள்ளையர்கள் ஒரு பக்கத்துல இருந்து நீ வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு ஒரு பக்கத்துல வந்து பிரஷர் குடுக்காங்க. இது ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல தெரியாம கொள்ளாம அந்த போலீஸார் ஒரு பக்கத்துல ஒரு விஷயத்த ஒரு மூடி மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து நம்ம எப்படியாச்சும் வெளியில போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஒரு பக்கத்துல வந்து அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து தப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு வழியா தேடும்போது அந்த பேங்க் லாக்கருக்கு கீழ ஒரு எப்படி சொல்ல ஒரு சுரங்க பாதை மாரி ஒண்ணு இருக்கு. அந்த சுரங்க பாதைய தொறந்தப்ப தான் தெரியுது அதுல கிட்டத்தட்ட பல கோடி பணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ பார்த்து வந்து நம்ம நெனைச்ச மாரி நம்ம செட்டில் ஆகுற அளவுக்கு இந்த ஒரு ஏகப்பட்ட பல கோடி பணம்லாம் இருக்கு. அதனால நம்ம இந்த ஒரு பணத்த நம்ம எப்படியாச்சும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரொம்ப சந்தோஷமா ஒரு பக்கத்துல வந்து பணம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் ஒரு பக்கத்துல வந்து இங்க பிணை கைதிகளா ஒரு பக்கத்துல வச்சிருந்தா ஃபுல்லா நம்ம அந்த 4 பேரும் ஒரு பக்கத்துல வந்து பணம் இருக்குன்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அந்த 4 பேரும் மறுபடியும் ஒரு பக்கத்துல உள்ள வந்துறாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த பேங்க் மேனேஜர் ஒரு பக்கத்துல என்ன பண்ணிறாப்புலன்னா, அந்த பேங்க் மேனேஜர் பேங்க் லாக்கரோட வச்சு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல லாக் பண்ணிறாப்புல. லாக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து அந்த ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து அந்த ஒரு லாக்கருக்குள்ள ஒரு பக்கத்துல மாட்டி வச்சிராப்புல. மாட்டி வைக்கும்போது அந்த லாக்கர் மேனேஜர் ஒரு பக்கம் பூட்டுனா அவனால வெளியிலயும் வர முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் ஒண்ணு வருது. அங்க இருக்கிற பணம் வந்து ஒரு அரசியல்வாதியோட ஒரு கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து அந்த பணத்த ஃபுல்லா ஒரு பக்கத்துல கொள்ளையடிச்சாப்புல. அதுக்கப்புறம் அந்த பேங்க விட்டு அவர் வெளில போனாப்புல. இதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. ஆனா அத பார்க்கும்போது எல்லாமே நம்ம வழக்கப்பட்ட சீனா தான் இருக்கும். எதுவுமே பார்க்கறதுக்கு புது வித்தியாசமாவே இருக்காது. அத பார்க்கும்போது சின்ன சின்ன காமெடி சீன்லாம் போட்டு இந்த ஒரு படத்த கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது எதனால இந்த ஒரு படத்த 2 1/2 மணி நேரம் எடுத்து வச்சாங்க? கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரத்துல இந்த ஒரு படத்த முடிச்சுக்கலாமே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா இதுல கிட்டத்தட்ட வளவளன்னு கொலவளன்னு இதுல ஏகப்பட்ட சீன்லாம் இருந்துச்சு. அத பார்க்கும்போது என்னதான் சொல்ல வரானுங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா எப்படா முடியும் அப்படிதான் நமக்கே தோணுச்சு. அத பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப சலிப்பாவும் இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்துல சாங்ஸ்லேருந்து எல்லாமே ஓகே மாரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு கன்னட படம். தமிழ்ல டப்பிங் பண்ணா எப்படி இருக்கும்? மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தம் இல்லாம இல்ல வரிகள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல ஓரளவுக்கு ஓகே மாரி தாங்க இருந்துச்சு. மெயினா நம்ம இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நம்ம நம்ம தீக்ஷித் செட்டி அவர் தான் பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு ஒன் மேன் ஆர்மி மாரி வேற லெவல்ல இந்த படத்தோட கட்டி காப்பாத்திருக்காப்புல. ஆனா அது முக்கியமா ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு படத்த எடுக்கலையே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்க ஓரளவு ரசிக்கும்படியா இருந்துச்சு. இந்த ஒரு படத்துல ஒரு ஹீரோவா கிட்டத்தட்ட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருப்பாங்க. அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது என்னதான் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கைவிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சீன்ல ஒரு தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அத பார்க்கும்போது ஒவ்வொரு 4 பேர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ரசிக்கும்படியாவும் இருந்துச்சு. மத்தபடி இந்த பார்த்தா ஒரு ஹீரோயினே ஒருத்தர் நடிச்சிருப்பா. ஒவ்வொரு படத்துல வந்து ஒரு படத்துல நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல நல்லது பண்ற மாரியும், அதுக்கப்புறம் கெட்டது பண்ற மாரிலாம் அது ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. மித்தபடி இந்த ஒரு படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தாங்க இருக்குது. இந்த படத்த வேற சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஆனா கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் 2 1/2 மணி நேரம் சீக்கிரம் முடிங்கடா அப்படின்னு தான் நமக்கே தோணுச்சு.